யார் ஃபஜ்ரை தொழுவாரோ அவர் அல்லாவின் பாதுகாப்பில் இருப்பார் இல்லையா? அப்படி ஆப்போசிட்டா சொல்லுங்க. யார் ஃபஜ்ரை தொழவில்லையோ அல்லாஹ்வுடைய தண்டனை பாதுகாப்பில் இருக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இல்லாததை விட என்ன தண்டனை இருக்க முடியும் ஒரு மனிதனுக்கு? அவன் எங்க போய் நிம்மதியை தேட முடியும்? அதுக்கப்புறம் எங்க போய் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோகங்களுக்குள்ள வழிகளை தேட முடியும்? தொழுகை தான் அடிப்படை. இப்ப எந்த ஒரு இந்த குறிப்பா நீங்க யங் ஜெனரேஷனை பத்தி கேட்கறதுனால நான் சொல்றேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய மருந்து, மிகப்பெரிய ஒரு ஆயுதம் உங்க கையில இருக்குன்னா தொழுகை தான். சோதனைகள், பிரச்சனைகள், கவலைகள், இறுக்கம், இருள், நஷ்டம், அல்லது உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கிறது கிடைக்கல, நீங்க விரும்பிய உறவு கை கூடல, இப்படி என்னென்ன சோதனைகள் இருக்கோ தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அது சிரமமான காரியம். யாருக்குன்னா அல்லாஹ்வை உள்ளச்சத்தோடு பயப்படாதவங்களுக்கு அது சிரமமான காரியம். அல்லாஹ் உள்ளச்சத்தோடு பயப்படக்கூடியவங்களுக்கு தொழுகை மிக முக்கியமான அடிப்படையான ஒரு ஆயுதம். அவங்களுக்கு அதை எடுத்துக்கொள்வாங்க. சோதனை வரும்போது அல்லாஹ் முன்னாடி போய் நின்றுவாங்க. அல்லாஹ்வை கரெக்டான முறையில் அஞ்சு நேரம் தொழுகையில கவனம் செலுத்தி அதில் தன்னை ஈடுபட்டு எப்படியாவது சோதனையிலிருந்து வெளியே வர்றதுக்குள்ள வழிகளை தேடிக்கொள்வாங்க. அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவங்க தான், அல்லது அல்லாஹ்வை மறக்கக்கூடியவங்க தான் பாவங்கள்ல போய் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோகங்களுக்கோ பிரச்சனைகளுக்கோ வழி தேடி அதையும் தங்களுடைய வாழ்வில் இருளுக்கு உள்ளாக்கி கொள்வாங்க. யார் நினைவிலிருந்து தூரமாகிறாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை அல்லாஹ் கொடுப்பாங்க.